வெல்கம் டு ஆட்மோஸ் vlogs மூவி லாக். ஆமா இப்ப மூவி விலாகா ஆமா ரிவ்யூ தானடா. லாக் நமக்கு தான் So, vlog. நம்ம ரிவ்யூவர் கிடையாதுல. கரெக்ட் நம்ம முன்னாடியே பதிவு பண்ணிருக்க ரிவ்யூ கிடையாது. இன்னைக்கு நாங்க போய் பார்த்துட்டு வந்த படம் தான் ஆடிசி. ஆமா ஓடிசி இல்லையா? அது தமிழ். ஆமா தமிழ்ல ஓடிசி. ஆனா அது இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல Odyssey. ஆக்சுவலா அது ஆடிசி தான் அது வரும். ஓய் நீங்க டவுட் வந்தா போய் கூகுள் டிரான்ஸ்லேட்ல போயிட்டு ப்ரொனன்ஸ் கொடுத்து பாருங்க. ஆடிசின்னு கத்தும் அது பாட்டு. அது கத்துட்டோம். நாங்க தமிழ்ல பார்க்கும்போது எங்களுக்கு போர்டுல ஓடிசின்னு தான் போட்டிருந்தோம். அது நம்ம ஓடிசின்னு பாருனா சொல்ல பாரு. ஒரு சில பைத்தியம் ஓடிசின்னு சொல்லி சுத்தினுக்கிறானே. ஓடிசி ஓடிசி ஓடிஜி அவன ரவுமன் நைன் சடா நஞ்சினு ஓடிசி சொல்லி குடுத்துக்கிறீங்க. அது வேண்டாம். நம்ம படத்துக்கு போயிடும். என்னடா படம் எப்படி இருந்துச்சுன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் படத்தோட பாசிட்டிவ்னு சொல்லணும்னா படம் நல்லா தாங்க இருக்கு, நல்லா போச்சு, ஸ்டோரி நல்லா மேக் பண்ணிருக்காங்க. ஆமா மேக்கிங்லாம் செம்மையா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் 2-3 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐமேக்ஸ்ல பார்த்தா அந்த ஐமேக்ஸ்ல அதோட குவாலிட்டி அண்ட் ஜூமிங் செமையா இருந்துச்சுன்னாங்க. அந்த விஷயம் வேற லெவல் இருந்துச்சு. போதில பேசுற மாதிரியே பேசுறாங்க. பேசவேடா. அது வேற லெவல் இருந்துச்சு. அதாவது நிறைய இடங்களை கலர்ஃபுல்லா யூஸ் பண்ணா, நிறைய பிளாக் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க சூப்பரா இருக்கு. ஸ்டோரி லைன் நமக்கு எங்கேஜிங்கா இருக்கிறது நல்லா இருக்கு. டைலாக் சூப்பரான டைலாக் வந்து அது சொல்ல அது ஒரு ஃபன்னான டைலாக். தமிழ் ஆக்சுவலா நாங்க தமிழ் டப்பிங்ல தான் பார்த்தோம். நீங்க இங்க ஐமேக்ஸ்ல பாக்குறவங்க மேக்ஸ் இங்கிலீஷ்ல தான் பார்ப்பாங்க. இங்கிலீஷ்லயே ப்ரிஃபர் பண்ணுங்க மேக்ஸிமம். மற்ற தமிழ் நல்லா இல்ல. தமிழ் நடுல ஒரு தமிழ் டைலாக். இந்த கதை வந்து ஒன்லைன் எது பத்தினா அப்பாவை தேடி போறது இல்ல, அப்பா வந்து ஊருக்கு ரிட்டர்ன் வந்தாரு. கதையே இது ஒரு நாவல். ஒன்லைன் நாவல் படமா எடுத்திருக்காங்க. தலிவி எடுத்துக்கிறாங்க. படம் நல்லா தான் பண்ணிருக்காரு. அதெல்லாமே நல்லா இருக்கு. பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் எங்கேஜிங்கா தான் போகுது. பட் நெகட்டிவ் சைடு பார்த்தோம்னா கொஞ்சம் வளவலன்னு பேசுறாங்க. கொஞ்சம் வளவலன்னு இல்ல, நிறைய வளவலன்னு பேசுறாங்க. ஆனா அந்த டைம்ல கதையெல்லாம் அந்த பேக் ஸ்டோரி எல்லாம் போட்டு நல்லா இதுவாக எங்கேஜ் பண்றாங்க. நாங்க வார்லாம் வரும்னு எதிர்பார்த்து போயிருந்தோம். ட்ரைலர்ல அப்படி போட ஏமாத்திட்டானுங்க. வார் வரவே இல்லை. இல்ல ஆனா எங்கேஜ் பண்ற டைம்ல நிறைய பேருக்கு பிடிக்கும். அதாவது ஸ்டோரி லைனா பாக்குறவங்களுக்கு படம் பிடிக்கும். இல்ல எனக்கு ஆக்ஷனா வேணும், நிறைய ஆக்ஷன் வேணும், இவரு இந்த டைரக்டருக்கான ஒரு ஆக்ஷன் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வரவங்களுக்கு நம்ம ஊரு மகாபாரதம் மாதிரி தானே அந்த ஊர்ல இது ஓடிசி. அப்ப கூட வார் அந்த மாதிரி நிறைய நடக்கல. வார் இருக்கு பட் நம்ம இது ஒரு நல்ல டைரக்டர். 3 hour மூவி இது. இது ஒரு நல்ல டைரக்டர். கிறிஸ்டோபர் ரோலன். ரோலனா Nivea Men Fresh Deo Roll-On. ஓ கிறிஸ்டோபர் ரோலன். கிறிஸ்டோபர் ரோலான் இல்ல அவரே வீக்கிற அளவுக்கு இந்த படத்துல ஒரு டைலாக் ஒன்று வச்சிருக்கான். அந்த டைலாக் தமிழ் டப்ல பாத்தீங்கன்னா இந்த டைலாக மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் அந்த டைலாக் வந்து காமெடி பண்ற மாதிரி எல்லாம் வராது. அப்படியே சீரியஸான டிஸ்கஷன்ல தான் அந்த டைலாக பேசுவாங்க. ஆனா அந்த டைலாக் வரும்போது என்ன மாதிரியே ஒரு 10-15 பேரு நோட் பண்ணி பகவகவோன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க தியேட்டர்ல. அது என்ன டைலாக் ரிவீல் பண்ண நோட்டீஸ் பண்ணுங்க. டைலாக் சொல்ற அப்பதான் தெரியும். அது என்னன்னா, நீண்ட முடி என் கைய புடி, உன்னுடைய நீண்ட முடி நீ வந்து என் கைய புடி. டேய் என்னடா டைலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? என்ன இதுல சரியான டைலாக். எனக்கு எடுத்து வச்சுடா எவன் எழுதி கொடுத்த டைலாக் அது இப்படி பேசிட்டு போறான். அந்த மாதிரி இருந்துச்சு. நீண்ட முடி வந்து என் கைய புடி. மத்தபடி ஆனா இந்த டைலாக் வந்து எப்படி வரும்னா ரொம்ப சைலண்ட் மோட்ல தான் வரும். ஃபன் பண்ற மாதிரி எல்லாம் வராது. அதெல்லாம் நிறைய பேர் சீரியஸா பாக்குற மாதிரி இருக்கும். மிஸ் பண்றாங்க. ரொம்ப எங்கேஜோ போகும் போது அந்த டைலாக் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ணுவாங்க யோசிச்சுட்டே இருப்போம். டக்குனு டைலாக் வந்துட்டு போகும்போதுல என்ன பேசிட்டு போனார எவன் எழுதி கொடுத்த டைலாக் அதே இந்த வேலைக்கு பேசிட்டு போற மாதிரி பேசிட்டு போயிருப்பானுங்க. அது ஒரு ஃபண்டா இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாமா இல்ல எத்தனை டைம்? இந்த படம் ஒன் டைம் பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான். ஆனா அந்த நாய் சொன்ன மாதிரி கிறிஸ்டோபர் ரோலான் படம் மாதிரி அது கூட தெரியல. கிறிஸ்டோபர் ரோலான் படம் மாதிரி இல்ல. ஆனா ஆக்சுவலா அவரையும் குறை சொல்ல முடியாதுங்க. அவர் வந்து ஒரு நாவலை தான் நான் இந்த படத்தை நான் எடுக்கிறேன். எப்படி நம்ம இதுல பொன்னியின் செல்வன் எடுக்கிறதுக்கு ஒரு டைரக்டர் வந்தார், பெரிய டைரக்டர். அவங்களும் ஒரு இந்த நாவலை நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தது தான். அந்த மாதிரி அந்த நாவல் பிடிச்சவங்களுக்கு எல்லாமே இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் படத்தை நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா எங்கேஜா எடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே இது பிடிக்குமான்னு கேட்டா டவுட் தான். ஏன்னா எங்க டிவில பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, இவனுக்கு பிடிக்கல ப்ரோ, நிறைய சண்டை வரல ப்ரோ, அது கொஞ்சம் நிறைய பேசுறாங்க ப்ரோ அப்படின்னு. அந்த மாதிரி செட் பண்ணி நான் அவனுக்கு பிடிக்கலன்னு அவனுக்கு அதான் சொல்லிட்டு தான். அப்படி இல்ல பிடிக்கல, நல்லா இருந்துச்சு அந்த சண்டைகள். அதெல்லாம் நிறைய எதிர்பார்த்தேன். நிறைய லாக் இருக்குல்ல, அந்த லாக் நமக்கு வார்லாம் வரும்லாம் பார்த்தோம். அதெல்லாம் மத்தபடி படம் நல்லா இருக்கு. பட் உங்களுக்கு பிடிச்சதா நீங்க போய் பார்க்கலாம். பட் ஆனா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க.
நார்மலா போலாம். சின்ன பசங்களுக்கு கண்டிப்பா பிடிக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா இப்ப தூக்கம் வருது சின்ன பசங்களை ஃபர்ஸ்ட் உள்ள விட மாட்டாங்க. இது ஏ ரேட்டட். பார்ட் 2 ஏ ரேட்டட் குடுக்குற அளவுக்கு உள்ள ஒண்ணுமே இல்லைங்க. அவ்வளவு ஒண்ணும் இல்லையா? ஏ ரேட்டட் தான் இது. ஏ ரேட்டட்னா ஏ ரேட்டட் என்ன எது போட்டான்னு எனக்கு தெரியல. ஓகே, அதனால ஒரு ரத்தம் தெரிக்கிறதுனால போட்டானோ? ரத்தமும் தெரிக்கலையா? லைட்டா தெரிச்சது ப்ரோ. எங்க லைட்டா அடிப்பாம தூக்கிட்டு போவாங்க. அப்படியே தெளிச்சிட்டு போட்டாங்க. வச்சுவாங்க அப்படின்னு போட்டு போவாங்க. ஐஎஸ்லாம் சாமி அதுல ஒரு நியூஸ் சீன் வரும். பட் ஆனா அது கூட ஒண்ணுமே ரொம்ப தெரியல. தெரியாது. ரொம்ப நாள் தெரியவே தெரியல. அது நாங்களும் எட்டிலா பார்த்தோம், தெரியவே மாட்டேங்குது. பார்த்தா உன்ன சொல்லு. ஸ்கிரீனோட பேக் சைடு தெரியுது. எங்களே இருக்கிற நாங்களும் எட்டி பார்த்தா எங்களுக்கு தெரியலன்றான். ஸோ மற்றபடி ஸ்டோரி லைன்ல இருக்கிற படம் பிடிக்குங்க. மற்ற யாருக்குமே படம் பிடிக்குமான்னு கேட்டா டவுட் தான். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இது ஆவரேஜான ஒரு படம் தான். ஆமா. ஸோ அதனால அப்படின்னு சொல்லி பெரிய எதிர்பார்ப்புக்கு வந்த அளவுக்கு இல்ல. அதனால அந்த கதையை ஒரே படத்துல முடிச்சிட்டானுங்க. பார்ட் 2 பார்ட் 3 இழுக்கல. டாம் ஹாலண்டுக்காக போனோம். ஸ்பைடர்மேனுக்காக வெயிட் பண்ணோம். ஸ்பைடர்மேன் எம்ஜே ரெண்டு பேருமே இதுல இருக்காங்க. ரெண்டு பேருமே இருக்காங்க. அவங்கள ரியல் ஃபன்ல ஆக்டிவ் அந்த ஆக்ஷன்ல பாக்குறது ஸ்பைடர்மேன் கூட நான் இந்த எம்ஜே எதுக்கு இருந்தாலும் தெரியலடா. ஓகே, அது படம் பாத்துக்கோங்க, உங்களுக்கே தெரியும். அவ்வளவுதான், நோ கமெண்ட். அதனால இப்படி சொல்லி எங்க கடையை சாத்திட்டாங்க. இப்பயே கிளம்புறோம். குட் நைட், தேங்க்யூ. படத்தை பாருங்க, பாத்துட்டு நீங்க என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க வந்து. பார்ட் 10